ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அந்த வீடியோ என்னன்னா, இந்த மாதிரி டயலாக் எப்படி கிரியேட் பண்றதுன்னு வீடியோ போடலான்னு சொல்லியிருந்தான். அந்த வீடியோக்கு கமெண்ட்ல ஏகப்பட்ட பேர் எஸ் ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுவீங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோக்குள்ள போகாதுக்கு முன்னாடி மறக்காம இந்த ரீலை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல பிக்சல் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. கேன்சல் கொடுத்துட்டு நியூ டெக்ஸ்ட் டபுள் டாப் பண்ணிக்கோங்க. நியூ டெக்ஸ்ட் இரேஸ் பண்ணிருங்க. இப்போ ஒரு நான் டயலாக் ஒன்று காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். அதை நான் உள்ள பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சரிங்க சேர்த்து பாருங்க அப்படின்னு ஒரு டயலாக்கை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாதி மட்டும் இரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மேல ஓகே ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுடைய டெக்ஸ்ட் சென்டர் எடுத்துட்டு வந்து சைஸ் கொஞ்சம் பெருசா வச்சிருங்க. இப்போ கீழே ஏ ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படியே இந்த பக்கம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணி டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அப்படியே பேக் வந்தீங்கன்னா ஏபி ஃபாண்ட் அப்படி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபாண்ட் எல்லாம் ஆப்ல வந்துடும். இதுல சென்ட்ரலா இருக்கிற மை ஃபாண்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் தமிழ் ஃபாண்ட் இதுல இன்புட் பண்ணி வச்சுக்கிறேன். ஆல்ரெடி எப்படி தமிழ் ஃபாண்ட் உள்ள இன்புட் பண்றதுன்னு வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. இதுல 462 ஃபாண்ட் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் வச்சு எடிட் பண்ணிக்கோங்க நீங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபாண்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபாண்ட் வந்து ஜூம் அவுட் பண்ணி நான் தேவையான சைஸ் வச்சு ஃபிட் பண்ணிக்கிறேன். இப்போ சைட்ல கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி காப்பி கொடுத்துருங்க. இப்போ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி கீழே எடுத்துட்டு வந்து டெக்ஸ்ட் மேலே ஃபிட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சைட்ல கிளிக் பண்ணி பிளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதை கீழே எடுத்துட்டு வந்துருங்க ஜூம் பண்ணி. இப்போ இரேஸ் பண்ணிட்டு முன்ன ஒரு டயலாக் போட்டோம், அதில் பாதிதான் போட்டோம், மீதி போட்டுட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ ஜூம் இன் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே கீழே மூவ் பண்ணினா டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி மை ஃபாண்டை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபாண்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த ஃபாண்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அந்த டெக்ஸ்ட்டை ஜூம் அவுட் பண்ணி கரெக்டாக அந்த டெக்ஸ்ட்டு கீழே வர மாதிரி ஃபிட் பண்ணிக்கிறேன். இப்போ அப்படியே கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஷேடோ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணி டிக் கொடுத்துருங்க. இப்போ அப்படியே பேக் வந்து அந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே எடுத்துட்டு வந்து லைட்டா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்கிற டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி அப்படியே கீழே வந்தீங்கன்னா கலர் ஆப்ஷன் பக்கம் பாக்ஸ் போட்டு கீழே லைனா போட்டிருக்கோம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணத உடனே இமேஜ் ஆட் பண்ண சொன்னோம், ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த இமேஜ் ஆட் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு இமேஜ் வேணும்னா டெலிகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு கீழே இருக்கிற இமேஜுக்கும் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். கீழே ஸ்கொயர் ஆப்ஷன் போட்டு பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டிரான்ஸ்பரண்ட் செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட்டுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணி சேவ் பண்ணி மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் இமேஜை கிளிக் பண்ணி கீழே அல்ட்ரா வச்சு சேவ் பண்ணிக்கோங்க. அப்பா சாமி எத்தனை பண்ணி. அப்புறம் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.